இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிற இந்த திருக்குறள் வந்து திரும்ப திரும்ப பல நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் வந்து யோசனைக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள். நிறைய திருக்குறள் வரும், பொதுவாக திருக்குறள் வந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் குறிப்பாக இந்த வையத்துள் வாழ்வாங்கு அப்படிங்கிற சொல்லும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கிற சொல்லும் வந்து ரொம்ப குறிப்பாக எனக்கு கவனிக்க தோன்றும். அது என்னன்னா, வாழ்வாங்கு வாழுதல்னா என்ன? நீங்கள் வாழ்வாங்கு வாழணும் சாமி அப்படின்னு சொல்கிறோம். வாழ்வாங்கு வாழுதல்னா பொதுவாக பொது புத்தியில் ஒன்று இருக்கிறது. அது என்னன்னா, வசதியாக வாழ்வது, ஆடம்பரமாக வாழ்வது, தேவை எதுவும் இல்லாமல் நிறைவோடு வாழ்வது, திருப்தியோடு வாழ்வது, மற்றவர்கள் பார்க்க பெருமைப்படும்படி வாழ்வது, பெருமிதத்தோடு வாழ்வது, நோய் நொடி இல்லாமல் வாழ்வது, 16 செல்வங்களும் பெற்று வாழ்வது, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த எந்த பொருளிலும் வள்ளுவர் சொல்லவில்லைங்கிறதா அதில் முக்கியமான விஷயம். வாழ்வாங்கு வாழுதல் அப்படின்னா அன்போடும் அறத்தோடும் வாழ்வது தான் வாழ்வாங்கு வாழுதல். ஆனால் வாழ்வாங்கு வாழ்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைப்போம்னா, ஆடம்பரமாக வாழ்தல், வசதியாக வாழ்தல், பெருமிதப்படும்படி வாழ்தல்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்படி வாழ்கிற வாழ்க்கை நல்லா யோசித்து பாருங்கள். அப்படி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்போ வாழ்வாங்கு வாழாதவன் தெய்வத்தோடு வைக்கப்பட மாட்டான், அப்படி தானே? அப்படி தானே நம்ம பொருள் கொள்ள முடியும். இன்னும் கொஞ்சம் நுட்பமாக யோசித்து பாருங்கள். தெய்வத்துள் வைக்கப்படாதவன் வாழ்வாங்கு வாழாதவன் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிட்டா, தெய்வத்தை சொல்லிக்கிட்டு அதையே அரசியலா, அதையே ஓட்டா, அதையே காசா மாற்றிட்டு இருக்கக்கூடியவன் வாழ்வாங்கு வாழ்கிறானாங்கிறத நான் சொல்ல போல வரக்கூடிய தேர்தல் அதற்கான பதிலை தமிழகத்தில் சொல்லும். வெளியில் எப்படி சொல்லும்னு எனக்கு தெரியாது.